ஐயா இப்ப சொல்லுங்க, இப்ப விஜய் வந்து பனையூர்ல வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. இவர் போகாம வீட்டுக்கு கூப்பிட்டது எப்படியா பாக்குறீங்க? இவரே போயிருக்கலாம், மக்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே கஷ்டம் இருக்கும், அவங்க மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. அதான் தம்பி, அது வந்து தான் அதான் அதாவது என்ன இடம் கொடுத்தவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறார், அவ்வளோதான். அது ஒரு நீங்கள் வந்து இதாக இந்த நிவாரணத்துக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. நிவாரணம் வந்து அதுக்கு தான் கொடுக்குறாரு. ஓ அப்படியா? அந்த இடம் கொடுத்தாங்கல்ல, அதாவது மாநாடு நடத்தி இடம் கொடுத்தாங்கல்ல பனையூரில், அந்த நன்றிக்காகத்தான் வந்து அவர் வந்து இந்த இது செய்கிறார் நான் சொல்கிறேன். அவர் செய்யணும்னு நினச்சா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து இப்போ இன்னும் சொல்லப்போனால் இதில் கூட நம்ம திருவண்ணாமலையில் கூட அந்த மழை விழுந்து நிறைய வந்து அதை ஒரு இதில் வந்து அந்த 7 உயிர்கள் வந்து போயிருக்கு. தெரியுதுங்களா? இவர் உண்மையிலேயே விஜய் வந்து அந்த நிவாரணம் வழங்கணும் அப்படின்னா அங்கே கூட போயிடலாம் தான் விஜய். ஏன் பனையூரில் மட்டும் செய்யணும்? அதுக்கு நான் சொல்ல வர்றேன். நம்ம செய்கிறத நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் வந்து நான் என்னை பொறுத்தவரையிலையும் அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்கங்கிற அந்த நன்றி கடனுக்காக தான் வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்குறாரு, அவ்வளோதான். எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நேராக மக்களுக்கு செய்யணும் இல்லையா? ஏசி வந்து அரசியல் பண்ணுறாரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோதான் அவர். இப்போ நம்ம வந்து அதாவது கொடுக்குறவங்க போய்ட்டு அவங்க வசிக்கிற இடத்துல போய் கொடுத்தா நல்லது. இவர் வந்து அவர் எப்படி நம்ம சொல்கிறது தெரியலையே, அதை எப்படி கணிக்குதுன்னு சொல்லலையே தெரியலையே. சரிங்களா? வீட்டிலேருந்து நிவாரணம் வழங்குறாருன்னா அது எப்படி சொல்லி எனக்கு புரியல. எனக்கு அது இதை சொன்னோம்னா நம்ம சொன்னோம்னா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவான், 4 பேர் சொல்லுவான். சரி தம்பி கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து அதை வந்து வரவேற்கிறோம். ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், அந்த தன்னுடைய மாநாட்டை நடத்துவதற்கு இடம் கொடுத்தவர்களுக்கு கைமாறு செய்வதற்கு அந்த நிவாரணப் பொருளை வழங்கியிருக்கிறார், அவ்வளோதான். அதில் வந்து இது எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கு, ஆமாம், அதில் போட்டு வச்சு தம்பி அண்ணன் வந்து அண்ணனை போய் தம்பி விஜயோட போய் சேர்க்கலாமா தம்பி? அண்ணன் வந்து இதுக்குன்னே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழக மக்களை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, அவர்களை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற, நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இல்லைங்கிறதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சு. அண்ணன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மக்கள் எங்கே வந்து பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே அடுத்த நேரம் போய் அங்கே நின்று அந்த மக்கள்கிட்ட நேரடியாக வந்து அவங்க குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு என்ன அண்ணன் சொல்லுவார். இதில் நம்ம தம்பி விஜய்லாம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஏசி ரூம்லேயே இருந்தவர். இன்னொன்று சொல்லிங்கன்னா ஷூட்டிங்னா கொடை பிடிப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அப்படி இருந்த அண்ணன் அப்படி இல்லை. நான் நிறையா பார்த்துருக்குறேன். நாங்களும் அண்ணனும் போகிற போது உணவு சாப்பிட்ணுன்னா அப்படியே எல்லோரும் அங்கே இருக்கிற நம்ம தம்பிங்க எல்லோரும் இருப்பாங்க. எல்லோருக்கும் உணவு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற உணவில் அவர் ஒரு 4 இட்லி சாப்பிடுவார். எப்போதுமே அப்படி தான். நான் வந்து நான் ஒரு 4 தடவை போயிருக்கேன் அண்ணன் கூட. இப்போது என்ன சொல்ல போனால் அண்ணன் ராவணனுடைய அம்மாவுடைய இறப்புக்கு போனோம். அங்கே வேலூருக்கு பக்கத்தில் ஒரு சிற்றுண்டி கடையில் நிப்பாட்டி எல்லோருக்கும் வந்து உணவு வாங்கி கொடு. எல்லோரும் என்ன உணவை சாப்பிட்றாங்களோ அதை தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து அதாவது உயர்ந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டதே கிடையாது. என்ன சொல்கிறாங்க, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, அப்படி அங்கே போனால் வந்து அவ்வளோ சொகுசாக தங்குறாரு. நான் சத்தியமிட்டு சொல்லுவேன், சாதாரண உணவை எல்லோரும் சாப்பிட்றவங்க தான் அண்ணன் சாப்பிடுவார். தம்பி நான் தயவு சொல்கிறேன், போராட்ட குளத்தில் போர் குணத்தில் தம்பி விஜயையும் அண்ணன் சீமானையும் ஒன்றா வந்து பார்க்குறது வந்து மிகப்பெரிய இது நான் சொல்கிறேன். சீமானுடைய உழைப்பு வேறு, தம்பி விஜயுடைய உழைப்பு வேறு. இனிமேல் வந்து தன்னை வந்து எப்படி வந்து அவர் வந்து பக்குவப்படுத்த போகிறாருங்கிறது நம்ம போகல. ஆனால் இன்னைக்கு வரலையும் அண்ணன் உடனே வந்து அந்த ஓட்டுநரை கூப்பிட்டுட்டு, அதாவது திருநெல்வேலியா, தூத்துக்குடியா, கன்னியாகுமரியா, நாகர்கோயிலா,
எங்கே வேணாலும் அண்ணன் வந்து இரவோட இரவாக போய் அந்த மக்களை சந்திச்சிடும். பரந்தூர் விமானம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பரந்தூர் அந்த பரந்தூர் மக்களை சந்திச்சது, ஸ்டெர்லைட்டு, கூடங்குளம், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வந்து மக்களை சந்திச்சது, எல்லா இடத்துலையும் போய் கண்டன கூட்டம் போட்டு அண்ணன் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மக்கள் நேராக சந்தித்து 2 மணி நேரம் அண்ணன் வந்து பேசுவாங்க. தம்பி விஜய் அப்படி பேசுவாங்களா? நான் யதார்த்தமாக கேட்குறேன். தம்பி விஜய் அவன் நேரடியாக மக்களை சந்தித்து அங்கே உள்ள சூழலை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசுக்கு இதுவரை இப்போது இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற திமுக அரசுக்கு இதுவரை தம்பி விஜய் வந்து ஏதாவது ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காரா சொல்லுங்க. மாநாடு ஆரம்பித்தார். நான் வந்தால் வந்து நான் அவரு தம்பி என்ன ஸ்ட்ரைட்டாக வந்து முதலமைச்சர் தான் சொல்கிறார். இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தம்பி. ஒரு 10 வருஷம் வந்து மக்களுக்காக போராடிட்டு மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிட்டு தம்பி சொன்னால் பரவாயில்ல. தெரியுங்களா? வந்த ஸ்ட்ரைட்டாக நான் முதலமைச்சர் நான் வந்தால் நான் முதலமைச்சராக வருவாங்கிறார். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து இனம் வந்து கொன்றுழிக்கப்படுதே, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னு வந்தாள் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் வேறு பாதை, அவர் வேறு பாதை. தம்பி நான் தெளிவாக சொல்லிடுறேன். தெரியுது? அவருக்கும் அண்ணனுக்கும் வந்து இன்னும் சொல்லுவாங்களே, ஏணி வச்சாலும் எட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்லாடல் இருக்குது. அது மாதிரி சாத்தியப்படாது. நீங்கள் வந்து